வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம புவியியல் பார்க்கலாம். எபிரோஜெனிக் எனப்படுவது கண்ட ஆக்க நகர்வு. ஆக்சுவலி நான் எல்லா ஆன்சர்ஸை நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓரோஜெனிக் எனப்படுவது மலையாக்க நகர்வு. எபிரோஜெனிக் அப்படின்னா கண்டாக்க நகர்வு, ஓரோஜெனிக் அப்படின்னா மலையாக்க நகர்வு. இளம் மடிப்பு மலைக்கு உதாரணம் இமயமலை. நீர் நிரம்பிய எரிமலை வாயை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருவாய் ஏரி. உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மோனோலோவா. உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அப்படின்னாக்கா மோனோலோவா. பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம் எது? சர்க் நிலத்தோற்றம். பின்வருவனவற்றுள் எது குளிர் தலக்காற்று? மிஸ்ட்ரல். சஹரா பாலைவனத்தில் வீசும் வெப்ப தலக்காற்று சிராக்கோ. குளிர் தலக்காற்று அப்படின்னா மிஸ்ட்ரல். சஹரா பாலைவனத்தில் வீசும் வெப்ப தலக்காற்று சிராக்கோ. மாலை நேர 4 மணி மழைப்பொழிவு எதனால் ஏற்படுகிறது? கார்படை மேகங்கள். கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு எத்தனை மில்லிபார்? 1013. பின்வருவனவற்றுள் எது செங்குத்தான மேகங்களாகும்? கார்படை மேகங்கள். 51வது குடியரசு தினத்தின் போது எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது? குஜராத். ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு நிகழ்வு சமீபத்தில் எப்போது நிகழ்ந்தது? 2010 ஏப்ரல் 14. சுனாமி அலை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது? 320. இந்திய யூனியன் தென் எல்லை எது? இந்திய யூனியனின் தென் எல்லை இந்திராமுனை. இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 11வது இடம். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது? நாகப்பட்டினம். இந்தியாவின் எந்த பகுதியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது? தென்கிழக்கு. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவிகித அளவில் அமைந்துள்ளது? 4%. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39. அடுத்து, தமிழ்நாட்டில் மாநில பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டில் மாநில மலராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மலர் செங்காந்தல் மலர். கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று கல்ராயன் மலை. தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவிரி. தமிழ்நாட்டில் டேஷ் மில்லியன் வாட் மின்சாரம் 18 சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 408 மில்லியன் வாட் மின்சாரம். நொய்யலும் அமராவதியும் எந்த ஆற்றின் துணை ஆறுகளாகும்? காவிரி. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை கல்ராயன் மலை. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நாமக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.